ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்று கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. கேள்வி கேட்கவில்லை என்றால் வாழ்க்கை இல்லை. இன்றைய நிலை கேள்வி கேட்டே ஆக வேண்டும். உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுமே கேள்வி கேட்கவர். பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதாலே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. நிச்சயமாக கேள்வி 3 வருஷத்துக்கு முன்னே பொருட்கள விலை எல்லாமே அடிவாசி. இன்றைக்கு 3 மடங்கு கூடி இருக்குது. சம்பளம் அதே நிலைமையில இருக்குது. சம்பளம் காணாது. வாழ்க்கைக்கு ஓட என்ன செய்வது? என்ன செய்ய முடியும்? கேட்கத்தான் வேணும் கேள்வி. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சம்பளம் காணாது. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. வரும் காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஆமாம், இருக்கிற காசை வச்சு சாப்பிட காசு காணாது. வயிற்ற கட்டினா ஒரு நேரம் தான் கட்டுறோம். இப்ப 2 நேரம் சாப்பிட்றோம். இன்னும் போற போக்க பார்த்தா அதையும் கட்டி வாழ்க்கையை முடிச்சு கொண்டு போக வேண்டிய கட்டத்துக்கு தான் வந்திருக்கு. நிச்சயமா கேள்வி கேட்டுத்தான் ஆக வேணும். பாருங்க, எல்லாரும் சேர்ந்து கேள்வி வைப்போம். நீரோடைகள் கோடையில் காந்திருக்கும், மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும். நீரோடைகளில் காய்ந்திருக்கும், மழைக்காலங்கள் பாய்ந்திருக்கும். நம் தோள் வலியால் அந்த நாள் வரலாம், அன்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம். நாம் எல்லோரும் ஒண்ணுக்கு வர வேண்டும்.